ஜிஎஸ்டி எடுக்க பயந்துகிட்டு நிறைய பேர் இ-காமர்ஸ் பிசினஸே ஸ்டார்ட் பண்ணாம இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா உங்களால ஆன்லைன்லயே ஃப்ரீயா ஜிஎஸ்டி எடுக்க முடியும், அதுவும் ஒரே நாள்ல. இதுக்கு அப்புறம் தான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. நீங்க லேட் பண்ற ஒரு நாளைக்கும் பெனால்டி சார்ஜஸ் ஆட் ஆகிட்டே போகும். ஏன் சில நேரம் உங்க வீட்டுக்கு ஜிஎஸ்டி ஆபீஸ்ல இருந்து நோட்டீஸ் கூட வரலாம். நியூவா இ-காமர்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிற நிறைய பேர் இந்த ஜிஎஸ்டியை பார்த்து பயந்துகிட்டு பிசினஸே ஸ்டார்ட் பண்ணாம போயிட்டு இருக்காங்க. உண்மையாவே நீங்க இ-காமர்ஸ் பிசினஸ் பண்றதுக்கு ஜிஎஸ்டி வேணுமா? ஆனா ஜிஎஸ்டி கவுன்சில் என்ன போட்டிருக்காங்கன்னா, டு கிவ் எக்ஸெப்ஷன் ஃப்ரம் ரிஜிஸ்டர் ஃபார் எனி பர்சன் என்கேஜ்ட் இன் எக்ஸ்க்ளூசிவ் சப்ளை ஃபுட்ஸ் அண்ட் ஹூ அக்ரிகேட் டர்ன்ஓவர் இன் ஃபினான்சியல் இயர் டஸ் நாட் எக்ஸீட் 4 lakhs அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட மீனிங் என்னன்னா, நீங்க ஏதாவது ப்ராடக்ட் பேஸ் பண்ண பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட ஆனுவல் டர்ன்ஓவர் 40 லட்சம் தான் இருக்குன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி தேவையில்லை. இதுவே நீங்க சர்வீஸ் பேஸ் பண்ண பிசினஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ஆனுவல் டர்ன்ஓவர் 20 லட்சத்துக்குள்ள இருந்தாலும் உங்களுக்கு ஜிஎஸ்டி தேவையில்லை. அப்புறம் எதுக்கு அமேசான், பிளிப்கார்ட் மாதிரி எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் ஜிஎஸ்டி இருந்தாதான் இ-காமர்ஸ் பிசினஸே பண்ண முடியும்னு கூட்டிட்டு வரோம். ஆனா இந்த ரூல் எல்லாமே நீங்க வித்தின் ஸ்டேட்குள்ள செல் பண்ணா மட்டும்தான் அப்ளை ஆகும். எப்போ நீங்க ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு உங்க ப்ராடக்ட் எல்லாம் செல் பண்றீங்களோ அது ஒரு யூனிட்டா இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பா அந்த இடத்துல ஜிஎஸ்டி தேவைப்படும். இந்த ரூல் கீழே பார்த்தாதான் அமேசான், பிளிப்கார்ட், ஜியோ மார்ட் இந்த மாதிரி எல்லா வெப்சைட்லயுமே நீங்க ஜிஎஸ்டி இருந்தா மட்டும்தான் செல்லரை கொண்டு ரெஜிஸ்டர் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஆல்ரெடி யாராவது அமேசான், பிளிப்கார்ட்லாம் செல் பண்ணிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு ஆர்டர் வந்து உங்களுக்கு பெங்களூர்ல இருந்து வரும், இன்னொரு ஆர்டர் வந்து மகாராஷ்டிரால இருந்து வரும், இன்னொரு ஆர்டர் ராஜஸ்தான்ல இருந்து வரும். ஒரு ஆர்டரும் ஒரு ஸ்டேட்ல இருந்து தான் வரும். உண்மையை சொல்ல போனா நான் அமேசான், பிளிப்கார்ட்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நிறைய ஸ்டேட்டோட பேரு எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. உண்மையான பேன் இந்தியா யாரு? அமேசான், பிளிப்கார்ட் தான். இந்த இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல நம்ம எல்லாரும் பேரையும் மென்ஷன் பண்ணிருப்போம், ஆனா நம்ம சின்ராஸை மட்டும் விட்டுருப்போம். ஏன்னா நம்ம சின்ராசி எல்லாத்துலயும் டிஃப்ரெண்டா தான் நடந்துட்டு இருப்போம். எல்லா பிளாட்ஃபார்மும் அமேசான், பிளிப்கார்ட்ல செல் பண்ணும்போது அவங்களுக்கு கமிஷன் சார்ஜஸ் வச்சோம்னா நம்ம சின்ராஸ் மட்டும் 0 கமிஷன் சார்ஜஸ் அலோவ் பண்ணுவோம். நீங்க எல்லாருமே ஜிஎஸ்டி இருந்தா மட்டும் தான் செல் பண்ணலாம்னு சொல்லும் போது மீசோல நீங்க ஜிஎஸ்டி இல்லாம செல் பண்ண முடியும் ரூலும் கொண்டு வந்தான். எப்படி அச்சீவ் பண்ணனா வித்தின் ஸ்டேட்குள்ளே உங்களால செல் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷனையும் எனேபிள் பண்ணி வச்சான். இதை பத்தி நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா ஒரு டெடிகேட்டட் வீடியோ போட்டுருக்கோம், செக் பண்ணி பாருங்க. ஆனா இதுல நிறைய ப்ராப்ளமும் இருக்கு, தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுவே நீங்க ஓன் வெப்சைட்ல செல் பண்ண போறீங்க, டிராப் ஷிப்பிங் பண்ண போறீங்கனாலும் சேம் ரூல் சேம் கான்செப்ட் தான். இது எல்லாமே இதுக்கும் அப்ளை ஆகும். ஆனா இந்த இடத்துல நீங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நீங்க யூஸ் பண்ற மோஸ்ட் ஆஃப் த பேமெண்ட் கேட்வேக்கு ஜிஎஸ்டி இருந்தா மட்டும் தான் உங்களால அக்கௌண்டே கிரியேட் பண்ண முடியும். இதை சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க உங்க வெப்சைட்ல செல் பண்ணும்போது ஏதாவது பேமெண்ட் கேட்வே யூஸ் பண்ணி கஸ்டமர்ட்ட காசு வாங்கணும்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த இடத்துல ஜிஎஸ்டி தேவைப்படும். காசே வாங்காம நான் எதுக்குடா இ-காமர்ஸ் பிசினஸ் பண்ண போறேன்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. இந்த இடத்துல சொல்லப்படாத ஒரு உண்மை என்னன்னா, நீங்க இ-காமர்ஸ் பிசினஸ் பண்ணணும்னா கண்டிப்பா உங்களுக்கு ஜிஎஸ்டி தேவைப்படும். இப்போ உங்களுக்கு ஓரளவு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எப்படி ஒரு ஜிஎஸ்டியா அப்ளை பண்ணணுங்கிறத பார்க்கலாம். அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சில டாக்குமெண்டேஷன்லாம் தேவைப்படும். இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நீங்க அப்ளைவே பண்ணணும். நீங்க ஜிஎஸ்டி எடுக்க போறீங்கன்னா உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்லாம் நான் சொல்றேன். ஒரு பென்னையும் பேப்பரையும் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்க பேர்ல இருக்கிற ஒரு ஆதார் கார்டு, அடுத்தது பேன் கார்டு, நெக்ஸ்ட் ஒரு மெயில் ஐடி, நெக்ஸ்ட் ஒரு போன் நம்பர் தேவைப்படும். இதுக்கப்புறமா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ நீங்க வந்து கம்ப்யூட்டர்ல இருந்தாலே போதும், ஏன்னா நம்ம ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ண போறோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் தேவைப்படும். ஃபைனலா நீங்க எந்த பிளேஸ்ல பிசினஸ் பண்றீங்களோ அதுக்கு ஒரு ப்ரூஃப் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க ஒரு வாடகை வீட்டுல தான் இருக்கீங்க, இல்ல ஒரு ரெண்டல் பில்டிங்ல தான் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ரெண்டல் அக்ரிமெண்ட் தேவைப்படும். அதுக்கப்புறமா ஒரு என்ஓசி டாக்குமெண்ட் தேவைப்படும். இந்த என்ஓசி டாக்குமெண்ட்னா பெரிய டாக்குமெண்ட்லாம் கிடையாது. ஜஸ்ட் யார் ஹவுஸ் ஓனரோ அவங்க வந்து இந்த இடத்துல நீங்க பிசினஸ் பண்றதுக்கு எனக்கு எந்த வித ஆட்சேபனையும் இல்லைங்கிற மாதிரி ஒரு டைப் பண்ணி ஒரு லெட்டர் மட்டும் கொடுக்கணும். அதுக்கு கீழே ஒரு சைன் போட்டுருக்கணும். இதுதான் நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட்னு சொல்லுவோம். இதோட ஃபார்ம் மட்டும் நீங்க ஆன்லைன்ல தேடி பாத்தீங்கன்னா நிறையவே அவைலபிளா இருக்கும். இதுவே உங்களோட ஓன் ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா நீங்க இபி பில் கட்டின ரசீதா இருக்கட்டும், இல்லைன்னா வீட்டு வரி, இல்லைன்னா தண்ணி வரி, இதெல்லாம் கட்டின ரசீது இருந்தாலே போதும். இதை வச்சு நீங்க சப்மிட் பண்ணிக்க முடியும். அப்புறம் இந்த இடத்துல இன்னொரு டிஸ்க்ளைமர் என்னன்னா, நிறைய பேர் பண்ற மிஸ்டேக், ஆதார்ல வந்து போன் நம்பரை லிங்க் பண்ணாம வச்சிருக்கீங்க, பேன் கார்டுல வந்து சரியான நேம் மிஸ்மேட்ச் ஆகுது, இல்ல ஆதார் கார்டுலயும் பேன் கார்டுலயும் வேற நேம் இருக்கு. இதெல்லாம் நீங்க இல்லாம கரெக்டான நேமா சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஆதார் கார்டுல உங்க நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் பேன் கார்டுலயும் இருக்கணும். ஏன்னா அந்த நேம் தான் ஜிஎஸ்டிலயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த டாக்குமெண்டேஷன் எல்லாமே நீங்க ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் பிசினஸ் தான் பண்றீங்கன்னா உங்களுக்கு அப்ளை ஆகும். ப்ரொப்ரைட்டர்ஷிப்னா நீங்க மட்டும் தான் உங்க பிசினஸ்க்கு ஓனருங்கிறது தான் அதோட மீனிங். இது இல்லாம 1% கம்பெனி, பிரைவேட் லிமிடெட், எல்எல்சி இந்த மாதிரி நிறைய பிசினஸ் டைப்ஸ் இருக்கு. இதெல்லாம் பத்தி நீங்க டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம அதுக்காக டெடிகேட்டடா ஒரு வீடியோ பண்ணுவோம். இந்த டாக்குமெண்டேஷன் எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஜிஎஸ்டி
gst.gov.in வெப்சைட்டுக்கு போய்க்கோங்க. அதுல ரிஜிஸ்டர்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணாலே போதும், ஈஸியா உங்களால ஜிஎஸ்டி எடுத்துக்க முடியும். இதோட டைம் பீரியட்னு பார்த்தோம்னா ஒரு 15 டேஸ் வரையும் எடுத்துக்கும். சரி, இந்த வீடியோ இன்ட்ரோல ஒரே நாள்ல ஜிஎஸ்டி எடுத்துலாம்னு சொன்னீங்க, அது என்ன ஸ்கேம்லான்னு கேட்டோம்னா அப்படிலாம் கிடையாது. நீங்க ஜிஎஸ்டி ஒரே நாள்ல எடுக்கணும்னா நீங்க ஜிஎஸ்டி ஃபில் பண்ணும் போதே அந்த இடத்துல ஃபார்ம் 14 ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல நீங்க மந்த்லி 2.5 lakhs குள்ள தான் ஜிஎஸ்டி பே பண்ண போறீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை நீங்க எனேபிள் பண்ணிட்டா போதும், எல்லாமே ஆன்லைன்லயே ப்ராசஸ் பண்ணி 1 to 3 டேஸ்லயே உங்களுக்கு ஜிஎஸ்டி வந்துடும். ஆனா இது எல்லாருக்குமே அப்ளை ஆகாது. எப்போ நீங்க மேக்ஸிமம் டாக்ஸ் வந்து 2.5 lakhs குள்ள கட்டுறீங்களோ அப்போ மட்டும் தான் இது அப்ளை ஆகும். என்ன ப்ரோ இதை கிளியரா சொல்லுன்னு கேட்டோம்னா, எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு 1 lakhsக்கு சேல்ஸ் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். நீங்க 18% இதுக்கு ஜிஎஸ்டியா கட்டுற மாதிரி இருக்கும். 1 lakhல 18% பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 18,000 ரூபாய் கிட்ட வரும். இந்த மாதிரி எப்போ உங்களோட ஜிஎஸ்டி வந்து ஆல்மோஸ்ட் 2 lakhsக்கு மேல போகுதோ, அப்ராக்சிமேட்டா ஒரு 15 லட்சம்க்குள்ள உங்களுக்கு சேல்ஸ் ஆச்சுன்னா நீங்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரொம்பவே ஈஸியா ஜிஎஸ்டி எடுத்துக்க முடியும். இல்ல உங்களோட மந்த்லி சேல்ஸே நிறைய இருக்கு, 20 லட்சம் 30 லட்சம் உங்களுக்கு டர்ன் ஓவர் நடந்துகிட்டு இருக்குன்னா நீங்க யூசுவலா பண்ற ப்ராசஸ்லயே பண்ணுங்க. உங்களுக்கு மேக்ஸிமமா ஒரு 10 to 15 டேஸ்ல ஜிஎஸ்டி கிடைச்சிடும். இதெல்லாம் நீங்க கரெக்டா பண்ணி ஒரு ஜிஎஸ்டி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா தான் நீங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க இப்ப அலட்சியத்தினால பண்ற மிஸ்டேக் உங்க பிசினஸ் பெருசாகும் போது அதுவே ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ நீங்க ஜிஎஸ்டி எடுத்ததுக்கு அப்புறமா இதோட ப்ராசஸை மட்டும் நான் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நீங்க ஜிஎஸ்டி எடுத்துட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ சேல்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அதுல உங்களுக்கு ப்ராடக்ட்டுக்கு எத்தனை பர்சன்டேஜ் டாக்ஸோ அதை நீங்க கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். இது சிம்பிளா சொன்னா டோட்டலா உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு சேல்ஸ் நடக்குதுன்னா உங்க ப்ராடக்ட்டுக்கு 18% ஜிஎஸ்டி இருந்துச்சுன்னா நீங்க 18,000 ரூபாய் டாக்ஸ் பே பண்ணணும். இதுவே 5% ஜிஎஸ்டி இருந்துச்சுன்னா 5,000 ரூபாய் டாக்ஸும், 12% ஜிஎஸ்டி இருந்துச்சுன்னா 12,000 ரூபாய் டாக்ஸும் நீங்க கவர்மெண்ட்டுக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த டாக்ஸ் கட்டுற ப்ராசஸை நம்ம ஃபைலிங்னு சொல்லுவோம். நீங்க ஜிஎஸ்டி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு மாசமும் 2 ஃபைலிங் பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி வரையும் டோட்டலா நீங்க பண்ண சேல்ஸ் பர்ச்சேஸ் எல்லா டேட்டாவையும் நீங்க மே மந்த் வந்து ஜிஎஸ்டில ஃபைல் பண்ற மாதிரி இருக்கும். இதுல 2 ஃபைலிங் இருக்கு. ஒன்னு ஜிஎஸ்டிஆர் 1ன்னு சொல்லுவோம். இல்ல டோட்டலா நமக்கு எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு இந்த எல்லா டேட்டாவையும் நம்ம ஒரு மாசமும் 11ஆம் தேதிக்குள்ள ஜிஎஸ்டிஆர் 1ல ஃபைல் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஃபைல் பண்ண டேட்டாவுக்கு ஜிஎஸ்டிஆர் 3Bன்னு அதே மாசத்துல 20ஆம் தேதி நம்ம இன்னொரு ஃபைலிங்கும் பண்ணணும். இது சிம்பிளா சொன்னா ஒரு மாசமும் 11ஆம் தேதிக்குள்ள ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணணும். அதே மந்த்ல 20ஆம் தேதிக்குள்ள ஜிஎஸ்டிஆர் 3B நம்ம ஃபைல் பண்ணணும். இந்த இடத்துல நீங்க என்கிட்ட ஒரு டவுட் கேட்கலாம், நான் எவ்வளவு தான் டாக்ஸ் கட்டிட்டு இருப்பேன்? நீங்க ஒரு பொருளை 50,000 ரூபாய்க்கு ஹோல்சேல்ல வாங்குறீங்கன்னா அந்த இடத்துலயும் டாக்ஸ் பே பண்ணி தான் அந்த பொருளை வாங்குறீங்க. ஏன் நான் திரும்பவும் விற்கும் போதும் டாக்ஸ் கட்டணும், இப்ப நான் வாங்கும் போதும் டாக்ஸ் கட்டணும், விற்கும் போதும் டாக்ஸ் கட்டணும் நீங்க கேட்கலாம். இதை உங்களுக்கு ஷார்ட் அவுட் பண்றதுக்காக தான் ஐடிசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, இன்புட் டாக்ஸ் கிளைம்னு சொல்லுவோம். இப்போ நீங்க ஒரு பொருளை 50,000 ரூபாய்க்கு ஹோல்சேல்ல வாங்கி 1 லட்சம் ரூபாய்க்கு ரீட்டைல்ல விற்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். எப்போதுமே நம்ம ஹோல்சேல்ல வாங்குற ரேட்டை விட அதிக ரேட்டுக்கு தானே விற்போம். இப்போ நீங்க 50,000 ரூபாய்க்கு ஹோல்சேல்ல வாங்குற பொருளுக்கு உங்களால இன்புட் கிளைம் எடுத்துக்க முடியும். மீதி நீங்க எவ்வளவு சேல்ஸ் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு மட்டும் தான் நீங்க டாக்ஸ் அமௌண்டா பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த இன்புட் கிளைம் வந்து உங்களுக்கு டைரக்டா கையில எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஜிஎஸ்டி போர்ட்டல்லே சிம்பிளா சொன்னா உங்களுக்கு ஒரு வாலெட் மாதிரி இருக்கும். அதுல உங்களுக்கு வர வேண்டிய கிரெடிட்ஸ் எல்லாமே ஆட் ஆகிட்டே இருக்கும். இது எல்லாமே நீங்க கட்ட வேண்டிய டாக்ஸோட லெஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்க ஹோல்சேல்ல விற்க போற ப்ராடக்ட் வாங்குறதுக்கு மட்டும் கிடையாது. உங்க பிசினஸ்க்காக நீங்க ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறீங்க, ஒரு மைக் வாங்குறீங்க, இல்ல ஒரு கார் வாங்குறீங்கனாலும் உங்களால இந்த இன்புட் டாக்ஸை கிளைம் பண்ணிக்க முடியும். இந்த இன்புட் கிளைம்ஸ் மட்டும் கிடையாது, உங்கள்ட்ட ஜிஎஸ்டி இருக்கிறதுனால நிறையவே அட்வான்டேஜஸ் இருக்கு. இப்போ ஒரு பொருளை நீங்க ஒரு கஸ்டமர்ட்ட செல் பண்ணதுக்கு அப்புறமா நார்மலா ஒரு பில்லை கொடுக்கறதுக்கும் அதை ப்ராப்பரா நீங்க ஒரு ஜிஎஸ்டி இன்வாய்ஸும் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. உங்க பிசினஸ் மேலே ஒரு ட்ரஸ்டும் கிரியேட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிச்சுன்னா இதுக்கப்புறம் நீங்க ஜிஎஸ்டிக்காக பயந்துக்கிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாம இருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி இந்தியன் கவர்மெண்டால கொடுக்குற எம்எஸ்எம்இன்னு ஒரு சர்டிபிகேட் இருக்கு. இது ரொம்பவே ஒரு அண்டர்ரேட்டட் சர்டிபிகேட்னு சொல்லுவோம். ஏன்னா நியூவா பிசினஸ் பண்றவங்க இது யூஸ் பண்ணி நிறைய அமௌண்ட் சேவ் பண்ண முடியும். இதனால உங்களுக்கு நிறையவே அட்வான்டேஜஸ் இருக்கு. இதை பத்தி நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கணும்னா எம்எஸ்எம்இன்னு கமெண்ட் பண்ணுங்க, அந்த வீடியோல மீட் பண்ணலாம்.